முதலாவதாக அப்சரா ரோஸ் பெலினா தயவுசெய்து விரைவாக வரும். அடுத்ததாக வே தேன்மொழி ஆர்சி மேல்நிலைப்பள்ளி பெரியநகரப்பள்ளி, ரெஜினா மேரி ஆர்சி மேல்நிலைப்பள்ளி பெரியநகரப்பள்ளி. மேடையிலேயே இருக்கிறோம் மாணவர்கள். ரெஜினா மேரி மெர்சி பாரத் யூனிவர்சிட்டி, ஏ பவுலின் கிருத்திகா அரசு மேல்நிலைப்பள்ளி கருவூலம், ஏ சலோமி அரசு மேல்நிலைப்பள்ளி கருவூலம். இந்த மாணவர்கள் விரைந்து வருவோம். கிரிடா மெர்சி நர்சிங் மாணவி, டி பிரியதர்ஷினி அரசு மேல்நிலைப்பள்ளி பெரியநகரப்பள்ளி, பா சுரேகரன் அரசு மேல்நிலைப்பள்ளி வையம்பட்டி, வே ஓரா வென்சி அரசு மேல்நிலைப்பள்ளி பூலாப்பட்டி, லீலாவதி ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப்பள்ளி வையம்பட்டி, பி சஞ்சய் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி பெரியநகரப்பள்ளி, ஜா அகஸ்டின் டான் போஸ்கோ ஐடிஐ, ஏ கிஷோர் சகாயராஜ் அரசு கலை அறிவியல் கல்லூரி மணப்பாறை, எம் தார்மிகா ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப்பள்ளி வையம்பட்டி. மாணவர்கள் சற்று விரைந்து வரவும். பி சகிப் செயின்ட் ஆண்டனிஸ் மஞ்சப்பட்டி, சேர் எக்ஸி ஆர்சி மேல்நிலைப்பள்ளி பெரியநகரப்பள்ளி, ஏ வெங்கடேஷ் அரசு கலை அறிவியல் கல்லூரி மணப்பாறை, நான் காபிகா அரசு மேல்நிலைப்பள்ளி சடையம்பட்டி, ஜோன் பிளான்சி ஆர்சி மேல்நிலைப்பள்ளி பெரியநகரப்பள்ளி, இரா ஆர்த்தி 3ஆம் ஆண்டு MBBS கடவுள். மறைஞ்சிட்டாங்க ஃபுல்லா. அவங்க பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க? அப்படி இல்லைங்க, அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. இங்கே பாருங்க, அப்படியே இருங்க. ஆலயம் 14 நாட்கள் அன்னையாவிட புண்ணியம் போடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல். ரொம்ப சிறப்பான பணியை விதையர்களை 4வது ஆண்டாக முன்னெடுத்து இருக்கு. இது விதையர்களை கல்வித்துறைக்கு உதவித்துறை மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய நமது பகுதியிலுடைய மாணவர்களுடைய தனித்திறனை வளர்க்கறதுலையும் ரொம்ப முன்னணியில் இருக்கு. நமது திருச்சி மாவட்டத்திலேயே முதல் முறையாக தாலுகாவில் ஒரு சதுரங்க போட்டியை நடத்தி காட்டிய பெருமை விதைகள் அறக்கட்டளைக்கு உண்டு. வார்த்தைகளை சொல்லிக்கலாம். ரொம்ப சிறப்பா மாணவருடைய வளர்ச்சி சார்ந்து கல்வி சார்ந்து ரொம்ப விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அவங்களுக்கு நிச்சயமானுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் உண்டு. இந்த விதைகள் விருட்சமாக தொடர்ந்து மாறிக்கிட்டு இருக்கு. இது துளைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது வரமாக இன்னும் காய்த்து கொடுக்கும். அதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நமது பகுதியில இருந்த மாணவர்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா +2 முடிச்ச உடனே ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றுலா தான் போக வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஒன்று கரூர் போகணும், இல்ல சிட்டிக்கு போகணும், இல்ல திருச்சி போகணும், இல்ல புதுக்கோட்டை போகணும். ஸோ அங்கே போனதான் 12வது முடிச்சதுக்கு அப்புறம் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த சூழலில் ஒரு நிறுவனமாக இருந்து ஆர்வன் கலை அறிவியல் கல்லூரி ஆரம்பிச்சேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு அதனுடைய நிர்வாகம் மாற்றப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ஒரு சந்திரபாபோட பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? பணமிருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க உலகத்துல எவ்வளவு கிட்ட பணம் இருக்கு. ஆனா அந்த பணம் எதுக்காக, அந்த பணம் இங்கிருந்து நம்ம கைக்கு வந்துச்சு.
திரும்ப அந்த சமூகத்தை சேரமா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். தன்னுடைய சுயத்துக்காக தன்னுடைய சுய சந்தோஷத்தை வளர்க்கின்ற நபர்களாக இருக்கின்ற உலகத்துல ரொம்ப சிறப்பாக தன்னுடைய பணத்தை தான் இட்டுகின்ற பணத்தை நாணயமான வழியில் நாணயமானவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு தைரியம் வேணும். அந்த ஈட்ட படத்தை திரு ஜெயநாதன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஜெயநாதன் ஆர்வம் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆதரவு கலைஞர்களுடைய நிர்வாக பொறுப்பு அவர்கள் தான் இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக பண்றதுக்கு நேரத்தில் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆசை சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பள்ளியில முதல் 2 இடத்தை பிடிச்ச மாணவர்கள் வந்திருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாமே நிச்சயமாக வாங்க. அவர் சொன்ன அதே விஷயம் தான், உங்களுக்கு இலவச கல்வி வந்து வழங்கப்படும். நீங்க இன்னும் வந்து பணம் செலவில்லாம வாழ்க்கையில் உயர்வதற்கான அனைத்து பொருட்களையும் வந்து ஜெயலலிதா வந்து பார்ப்பாங்க. அவரை பற்றி எல்லாமே 6 முகம் 7 முகம் எல்லாமே வந்து சொல்லி முடிச்சுட்டோம். நம்ம அது இல்லாத சில முகங்கள் இருக்கு. இந்த வையப்பட்டி ஊராட்சிக்கு நிச்சயமாக எவ்வளவு குற்றங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிற வழி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம வச்சு சிசிடிவி வையப்பட்டி கிராமத்துக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வையப்பட்டி கொடுக்க எங்கே குற்றங்கள் நடந்ததோ அந்த பொது இடங்கள்ல சிசிடிவி வாங்குற பெருமையும் அது வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மொட்டை கிணறு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாரும் மொட்டை கிணறு தான் சொல்லுவாங்க. ஆனா திரும்ப நிர்வாக வாரியார் 1976 இங்க வந்து வந்தாங்க. ஸோ வந்துட்டு அதை குமரிநதி மலையாக மாற்றினார். இன்னைக்கு அந்த குமரிநதி முருகன் அரசனுடைய ஒரு அரங்காவதாகவும் இருந்து அந்த சாத்தாலை போவதற்கான பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, எங்க வந்தாலும் ஒரு பரிசுத்தொகை கொடுக்கணும், மாணவர்களை மக்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னுதாரணமா இருக்காரு. ஸோ அதனால நிச்சயமாக அந்த விருது வந்து பொருந்தும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ இந்த உட்கார்ந்து நம்மளாம் பார்த்தா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தரும் இருந்த நம்மளோட இருக்கிறோம். ஸோ நீங்க உலகத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா முன்மாதிரிகள் தான் தேவைப்படும், மாணவர்கள் தேவைப்படுது. முன்மாடல் யாரும் தான் கேட்கணும், ஆசிரியர் தான் கேட்கணும். மாணவர்கள் ரோல் மாடல் என்ன, நீங்க யாரும் பிடிக்கும் அப்படிதான் கேட்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வேலை நிச்சயமாக இருக்கிறார்கள். நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஐபி பள்ளி கரூர்ல, ஸோ அந்த பள்ளியில் ஒரு மாணவன் படிச்சுட்டு இருக்கான். அந்த மாணவன் அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அவங்க அப்பா வந்து ஹெச்எம் வர சொல்றாரு. ஸோ ஹெச்எம் அந்த அப்பா போறாங்க. ஹெச்எம் அவங்க அப்பா பார்த்து கேட்கிறாரு, எனக்கு அவங்க பையன் உனக்கு பிடிச்ச நபர் யாருன்னு கேட்டா, எங்க அப்பா தான் பிடிக்கும், எங்க அப்பா தான் ரோல் மாடல் எழுதிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேள்வி ஹெச்எம் வந்து பிரகாஷ் நாட்டு வந்து அந்த அப்பா கேட்கிறாரு. அப்ப அந்த அப்பா அந்த பையன் கேட்கிறாரு, ஏன் இப்படி இருந்தேன், காந்தியோ நேர்மை யாரும் இருந்தோம் அப்படின்னானே அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கிட்ட அந்த பையன் சொல்றான். I have never seen the Gandhi, Nehru and some more patriotic people, but I am always seeing my father. So he is doing lot of activities in life skills. So அந்த பையன் சொல்றான், அது வேற யாரா என் பையன் சூர்யா தான், என் நினைவில் வாழ்ந்த சூர்யா தான். ஸோ அந்த அப்பா வந்து நான் தான். ஸோ எது சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு முன்மாதிரி வந்து வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் அப்படிதான் தேடுறோம். கலாமன்னு தேடிட்டு இருக்கோம், அவர் பணி முடிச்சு போயிட்டார். ஸோ கண் முன்னாடி வாழக்கூடிய நல்லவர்களை நாம் மதிப்பதும், அவர்களை இன்னும் சமூகத்திற்கு அதிக பங்கெடுப்பு வைப்பதும், அவர்கள் செய்கின்ற வேலையை கொச்சைப்படுத்தாமல் இருக்கணும். அவர் வந்து சொன்னாரு, அவர் சொன்ன ஒரு அவர் பாசிட்டிவா எல்லாருமே நீங்க பேசுறீங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் போட அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு கூட தெரியும். அந்த இலவச ஊதி கொடுக்குற அந்த வண்டியை நிப்பாட்டுறதுக்கு எங்கேயுமே ஒரு வையம் இல்லை தெரியுமா? எங்கேயுமே நிப்பாட்ட அந்த வண்டியை எங்க நிப்பாட்டா எங்க எடுத்துட்டு போகிறாங்க, எங்க நிப்பாட்டா எடுத்துட்டு போகிறாங்க. கடைசியாக போய் அந்த ஏன்னா அந்த ஆஃபீஸில் நிப்பாட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு புதிதாக வீட்டு பள்ளி வகையை அங்கே நிப்பாட்டிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னுதாரணமான மனிதர்கள் இருக்காங்க. நீங்க நம்ம இயற்கையை பத்தி பேசுறோம், சுற்றுச்சூழல் கெட்டு போயிட்டு ஓசோன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறோம். சரியா, நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உலகம் தான். இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பை நிச்சயமாக உதவியாளர்களை செய்யணும். திட்டமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சுற்றுச்சூழலை சிறப்பாக சமுதாயம் சொல்ல மாதிரி வையவட்டிலிருந்து மணப்பாறை வரைக்கும் இருபுறமும் ஆழமரங்களை நட்டு தினந்தோறும் இந்த தண்ணி விட்டு நம்முடைய டாக்டர் செல்வம் அவர்கள் இன்னும் ஒரு வளர்ந்ததற்காக இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் முன்னுதாரணமான மனிதர்கள். ஒரு சிறந்த அரசியல் கூட ஒரு இளைஞர் எல்லாம் வந்திருக்காங்க. அது பெங்களூருக்கு வந்திருக்காங்க. ரொம்ப எளிமையா பெங்களூருக்கு வந்து பயிற்சியாளர்கள் வந்து வந்திருக்காங்க நிறுவனத்திலிருந்து. அவங்களுக்கு நம்ம வார்த்தைகளை சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஐயா எவ்வளவு விஷயங்கள் சிஎம்டிஎஸ் செஞ்சில் பார்த்துருக்காங்க. நமது பகுதியில முதல் முறையாக நந்தலாளரை அழைத்து வந்து சிஎம்டிஎஸ் சென்டர்ல முதல் பயிற்சி நடத்துவது அவர். அது மட்டுமல்ல, 11 வருடமாக இந்த ஊர்ல சும்மா இருந்த பசங்க எல்லாம் வந்து எடுத்து நல்ல வந்து ஒரு வழிகாட்டுற பெருமை செந்தில் வந்து உண்டு. அதுல என்னுடைய மாணவனை சொல்லலாம், என் பையனை சொல்லலாம், என் மகாமணியை சொல்லலாம். என் மகாமணி முதல்ல கோயில் படிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். சூரிய சிகிச்சை பாடத்துல நான் தம்பிகிட்ட முழுமையா வந்தாச்சு, அவன் தான் பாத்துக்கிறான். என் வரப்ப சொன்னான், ஆனா எனக்கு எதுவுமே வேலை தெரியாது, நான் கேரளாவில் மண் வெட்டிட்டு இருந்தேன், நான் 1 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நான் உள்ள செய்யறேன், இல்லாட்டி எனக்கு செருப்பு கட்டி எடுத்து விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ஸோ நீங்க அந்த மகாமணி நிலைமை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கான பயிற்சியை கொடுத்து அவரை படிக்க வச்சு ஒரு தேசியோட தலைவராக்கி, ரோட்டரியில ஒரு தலைவராக்கி நல்ல ஒரு கோடிகளை ரொம்ப சிறப்பாக நடத்தக்கூடிய ஆர்வமாக உருவாக்குறது செஞ்சுக்கிறார்.
ஸோ எதுக்கு சார் வரனா நம்ம பகுதியில் ரொம்ப பேர் நல்லவர்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க சார். அதே மாதிரி ஆசிரியர் அவர் சார்லஸ் சார் ரொம்ப பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், என் பையன் வந்து இன்னைக்கு இணைவில் வாழ்ந்துருக்குன்னா அவனை முதலாக லக்னோ அழைச்சிட்டு போய் பிளாக் பெஞ்ச கலவத்தை கூட்டி போன ஆசிரியர் கருத்து ரயில முதல்ல வந்து அவரை அழைச்சிட்டு போறாரு. ஸோ அந்த மாதிரி பெருமை வாய்ந்த நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. பையன்பட்டி அது மாதிரி முன்னுதாரணமாக இருக்கு. பையன்பட்டி மணப்பாறை பகுதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக தமிழ்நாட்டு அளவில் முன்னுதாரணமாக இங்கே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 75 பேர்களுக்கு மேற்பட்ட கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கொண்டது மனை பகுதி. தெரியுமா உங்களுக்கு? மனை பொன்மாணிக்கம், மனை வசந்தம், தமிழ் மாணிக்கம், ஐயா ஜெயந்தன் ஐயா, நீ இவ்வளவு எழுத்தாளர்கள். நான் கூட 4 மாதத்துக்கு முன்னாடி கவிஞர் மகேஷ் பிரியாமையோட கடையிலாத ஒரு புக் வெளியிட்டேன், கொஞ்சம் பாதம் கொஞ்சம் கோபம். ஸோ நானும் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டால் எல்லாமே முன்னுதாரணமான நபர்கள் எல்லாமே நம்ம பகுதியில் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நம்ம மண்ணுக்கான ஒரு நல்ல ஒரு சிறப்பான விஷயம். ஸோ இதுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம். நம்ம நோக்கம்லாம் எது இருக்கணும் அப்படின்னு கேட்டால், மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சமூகம் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் நல்ல கல்வி வேலை வாய்ப்பு மூலம் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். ஸோ அந்த வேலை விஜய் அறக்கட்டளையும் ஜெயகாந்த் குழுக்கும் ரொம்ப சிறப்பாக நல்லவர்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் உடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி.